கோகு வெஸ் சைத்தாமா. சைத்தாமா பத்தி ஒரு வீடியோ போட்டாலே ஃபர்ஸ்ட் வர கமெண்ட் வந்து கோகுன்னு தான் இருக்கும். இந்த வீடியோல கோகு மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில கேரக்டரோட நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். கோகு, லூஃபி, தான்ஜிரோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பேட்டில் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பேட்டில்ல அவங்க எனிமியை டிஃபீட் பண்றதுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதோட பவர்ஃபுல்லான ஒரு எனிமி வரப்போ அதுலேருந்து இன்னும் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. பட் சைத்தாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைத்தாமாவோட கான்செப்ட்ங்கிறது அப்படியே ஆப்போசிட். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனிமி வர்றான்னா, அவன் வந்து ஒரே பஞ்ச்ல வந்து ஒரு வின் பண்றாரு. அதை தாண்டி பவர்ஃபுல்லான ஒரு எனிமி வந்தாலும் அவனையும் ஒரு ஒரே பஞ்ச்ல வந்து வின் பண்றாரு. நார்மல் பஞ்சா இல்ல சீரியஸ் பஞ்சா இதுதான் அவர் சூஸ் பண்ண போறாரு. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறது தான் சைத்தாமாவோட பிரச்சனையே. இதை எப்படி ஒரு ஓவர் கம் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். பவர் இல்லாத ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமீஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க பரகமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹாண்டா இருக்கான் இல்லையா, அவன் செம்ம டேலண்ட். அவனுக்கு இன்சைடு சேஞ்சுங்கிறது தேவைப்படும். சைத்தாமா மாதிரி கேரக்டர். இதே ப்ளூ பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எட்டோரா ஒரு ஸ்டேஜ்லயும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம கோகு மாதிரியான கேரக்டரா எடுத்துக்கலாம். இது பவர் ரிலேட்டடான வீடியோ கிடையாது. இவங்க கேரக்டர்ல இருக்க டிஃபரெண்ட்டுக்கான ஒரு வீடியோ.